அடுத்ததாக பெருநாள் தொழுகையின் முறை. இந்த பெருநாள் தொழுகை 2 ரக்காயத்துகள் சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியில் தெளிவாக இடம்பெற்றிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தினத்தன்று 2 ரக்காயத் தொழுவிச்சாங்க. அந்த தொழுகையில் மற்ற தொழுகையை விட இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் வித்தியாசங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வித்தியாசத்தை இப்னு மாஜா, அபு தாவூத், அஹ்மது போன்ற நூல்களில் நாம் பார்க்கிறோம். முதலாவது தக்பீர் கட்டின பிறகு நம்ம அல்லாஹும்ம பாயித் பைனி என்ற துவாவையோ வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி என்று துவங்கக்கூடிய துவாவையை நம்ம ஓதணும். ஓதி முடித்ததற்கு பிறகு முதலாவது கூடுதலாக 7 தக்பீர்களை இமாம் என்ன செய்வார், சொல்வார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 7 தடவை என்ன செய்வார், முதல் இதில் சொல்லுவார். இரண்டாவது இதில் தொழுவை முடிச்சுட்டு 7 தக்பீர் சொன்னோன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். அப்புறம் அதுக்கடுத்து துணை சூறா ஓதிடுவார். ஓதிட்டு ருக்கு எப்போது மாதிரி ருக்கு சஜிதாக்கள் செய்துவிட்டு 2ஆம் ரக்காயத்துக்கு எழுந்து அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டினவுடன் 5 தக்பீர்கள் கூடுதலாக சொல்லுவார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இப்படி 5 தடவை என்ன செய்வார், தக்பீர் சொல்வார். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த இப்னு மாஜாவில், அஹ்மதில், அபுதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த செய்தியை பார்க்கலாம். கானையு கப்பிரு ஃபில் ஈதைனி, அல்லாஹின் தூதர் அவர்கள் 2 பெருநாள் தினத்தின் தக்பீர் சொல்வார்கள். ஃபில் ஊலா சபஅன் கபுலல் கிரா, கிராத்துக்கு முன்பாக 7 தக்பீர். கிராத்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்பால் 7 தக்பீர்கள். வஃபில் ஆஹிரத்தி மற்றொரு ரகாயத்தில் ஹம்சன் கபுலல் கிரா, அதுவும் கிராத்துக்கு முன்னால் 5 தக்பீர்கள் கூறுவார்கள் என்று தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. அதாவது முதலாவது ரகாயத்தில் கிராத் ஓதுவதற்கு முன்பாக, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்பாக 7 தக்பீர்களையும், 2வது ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்பாக 5 தக்பீர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்ம மக்களிடத்தில் நிறைய தவறுகள் அதில் நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 7 தக்பீர்கள் சொல்லிடுறாங்க, 5 தக்பீர்களும் சொல்லிடுறாங்க. அந்த 4+4 தக்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹனஃபி மதுஹபை சார்ந்தவங்க சொல்லுறாங்க. அல்லாஹ் அக்பர் என்று அந்த 4 தக்பீர்கள் சொல்கிறாங்க, 4+4 சொல்கிறாங்க. அதற்கு ஆதாரப்பூர்வமான எந்த நபிமொழியும் கிடையாது. இதுதான் ஆதாரப்பூர்வமான நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தான் என்ன செய்திருக்கிறாங்க.